வாங்க லதா வியூஸ்க்கு. இன்றைக்கி நம்ம சேனலில் பைனாப்பிள் கேசரி தாங்க பண்ண போகிறோம். இன்றைக்கி கிருத்திகை, அதனால் கேசரி செஞ்சு படிக்க போகிறோம். ஒரு பைனாப்பிள் எடுத்து நல்லா தோலை சீவிட்டு இந்த மாதிரி ஸ்லேஸ் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து ஒரு 2-3 பீஸ் எடுத்து நல்லா பொடியை நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு ஃபேன் வச்சுட்டு 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரியை 2ஆக பொளந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச பைனாப்பிளையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. அதுக்கப்புறம் அதே ஃபேனில் 1 கப் ரவையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு அரை நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறம் 1 கப் ரவைக்கு 3 கப்பு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் 1 கப் ரவைக்கு 1 கப் சர்க்கரை. உங்களுக்கு சர்க்கரை இன்னும் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி கொஞ்ச நேரம் 1 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம வறுத்து எடுத்து வச்ச பைனாப்பிளையும் முந்திரியும் சேர்த்து கலந்து இறக்கணுன்னா பைனாப்பிள் கேசரி ரெடிங்க. சாமி கும்பிட்டு எல்லோரும் சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.